ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கலர் பேப்பர் வச்சு ஈஸியான டேபிள் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பேப்பரோட சென்டிமீட்டர் வந்துட்டு 15x15 எடுத்திருக்கேன். நீங்கள் கரெக்டான சென்டிமீட்டரில் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதனால தான் நான் வந்துட்டு சென்டிமீட்டரை மென்ஷன் பண்ணேன். இப்போ வீடியோவில் ஃபோல்ட் பண்ணுறதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். கலர் பேப்பர் வச்சே க்யூட்டான டேபிள் ஆர்கனைசர் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நான் ஆல்ரெடி 3 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஸ்டைலில் இருக்க பேப்பரோட அப்படியே ஒவ்வொரு ஹார்ட்டாக வந்துட்டு கனெக்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். உள்ளே வந்துட்டு பேப்பர் வந்துட்டு நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதை வந்துட்டு ஸ்டாப்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதே 15 சென்டிமீட்டரில் நான் எடுத்திருக்கேன். நான் இதை வந்துட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கீழே வந்துட்டு பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும். நம்ம அப்ளை பண்ணி ஒட்டினோன்னா நமக்கு பிரிஞ்சு வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான டேபிள் ஆர்கனைசர் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.